ஒய் பிரிவிலிருந்து இசட் பிரிவுக்கு விஜய் மாறுகிறார். கூடுதலாக அவருக்கு இன்னும் துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் போலீஸ், இன்னும் 2 ஷிஃப்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா, அதாவது டூர் போகும்போது 2 ஷிஃப்ட்டுக்கு இருக்கிற போலீஸ் பாதுகாப்பு கூடுதலாக இருப்பாங்க. அதாவது இப்போ 3 பேர் இருக்காங்கன்னா 6 பேர். இது இல்லாமல் மஃப்டிலையும் கூட இருக்கிற ஒரு கன்மேன் கூடுதலாக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. கண்டிப்பாக விஜய்க்கு கொடுத்தாக வேண்டும் என்று ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் ஒப்பீனியன் கேட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றும் சொல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொடுக்குதோ அதை கொடுத்துடலான்னு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் ஷார்ட் பீரியடில் மேபி கரூர் போகும்போதே அவருக்கு இசட் பாதுகாப்பு கொடுக்கப்படுற வாய்ப்பு இருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜய் மீடியாவை அலோவ் பண்ணாதீங்கன்றார். மீடியாவை என்கிட்ட அலோவ் பண்ணாதீங்கன்றது அவருடைய விருப்பமாக இருக்கலாம். ஆனால் அந்த நிகழ்ச்சி எப்படி கவரேஜ் பண்ணி கொடுக்க போகிறார், அவரே வீடியோ எடுத்து மீடியாவுக்கு அவுட் கொடுக்க போகிறாரா தெரியல. அந்த 41 குடும்பத்தை மட்டும் சந்தித்து விட்டு வெளியே வருகிற போது விஜய்க்கு ஒரு ரிக்வெஸ்ட், அந்த இடத்திலே போலீஸ் அனுமதியுடன் அந்த 41 குடும்பங்களை சந்தித்து விட்ட பிறகு எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாண்ட் போட்டு இல்லை மைக்கை திருப்பி 4 வார்த்தை பேசினார்னா இந்த உண்மைத்தன்மை அவர் வெளிப்படுத்தணும். ஏன்னா கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்காங்க தொடர்ந்து. இன்னும் அதில் சதி இருக்கிறது போலவும், அதில் ஏதோ மிகப்பெரிய பின் விளைவுகள் இருப்பது போலவே சொல்லி கொண்டிருக்கார்கள். அதாவது தங்கள் மீது தப்பே இல்லைன்ற விஜய் அன்றைக்கி 41 பேர் குடும்பத்துக்கு நிதி கொடுத்த பிறகு தயவு செய்து விளக்கினால்தான் நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியும். நீங்கள் திமுக அரசாங்கத்தின் மீது என்ன குற்றச்சாட்டோன்னு வைங்க, போலீஸ் பாதுகாப்பை தரலன்ற ஒரு வார்த்தையை தவிர வேறு கூடுதலாக சொல்ல முடியாது. ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் இது அரசியல் செய்து கொண்டிருந்தால் இது உங்களுக்கே சிக்கல் தான்.